Welcome to Vijaykumar IAS Academy. This is back to the square one batch. Okay, group 2 prelims ku அப்படியே ஃபுல்லாவே நம்ம எல்லா சாப்டரும் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம நேத்து நம்ம சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல பார்ட் 2. இந்த சாப்டர்ல இப்போ இந்த பார்ட்ல இருக்கிற எல்லா சம்மே இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. எல்லாமே புது சம்ஸா தான் இருக்கும். First of all, இந்த சம் போயிடலாமா? ஒரு simple interest on a certain sum of money at 6% of per annum for 8 years. 8 வருஷத்துக்கு 6% வட்டி தராங்க. அப்போ தரும்போது எங்களுக்கு என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது? 920 ரூபாய் கிடைக்குது. அப்புறம் என்ன கேக்குறாங்க? Find the rate of interest for with the same amount, அதே amount of interest can be received on the same sum after 3 years. 3 வருஷம் கழிச்சு எனக்கு அதே amount of money வேணும் அப்படின்றாங்க. 6% 8 வருஷம் மொத்தம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்? 48%. கரெக்டா? 8 × 6 எவ்வளவு? 48%. இந்த 48% தான் வட்டி 920 ரூபாய் கிடைக்குதுன்றாங்க. அதே தான் எனக்கு 3 வருஷத்துக்கு 920 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்றாங்க. அப்போ எனக்கு அதே 920 ரூபாய் வரணும். ஓகே, 3 வருஷத்துக்கு வரணும். n × r தானே? அப்ப r எவ்வளவு போட்டா எனக்கு 48 கிடைக்கும்? n 3 r வந்து எவ்வளவு போட்டா எனக்கு 48 கிடைக்கும்? 16. ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம்னா 6% into 8 இது ஈக்குவல் டு 3 years into x%. அந்த x% தான் என்னன்னு தெரியாது. ஓகேவா? இப்போ இங்க கேன்சல் பண்ணுங்க. 3 2. அப்ப 2 × 8 16%. வந்துருச்சா? x வந்து 16%. நெக்ஸ்ட் தனி வட்டியில 12% என்கிற எளிய வட்டி வீதத்தில் ஒரு மாதத்திற்கு 1 பைசா என்றால் தொகையை கண்டுபிடிக்க, அதாவது அசல். ஓகேவா? அப்போ 12% பெர் ஆனம். இந்த கொஸ்டின் ட்ரிக்கே இங்க தான். 12% ஒரு வருஷத்துக்கு நமக்கு என்ன வட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 மாசத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மாசத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கும்? 12% 12 மாசம்னா அப்போ 1 மாசத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 1%. 1% தான் 1 ரூபாய், 1 பைசா. 1% 1 பைசா. நமக்கு பிரின்சிபல் தானே வேணும். பிரின்சிபல்ன்றது எவ்வளவு? 100%. பிரின்சிபல்ன்றது 100%. அது எவ்வளவு? 1% 1 பைசானா 100% எவ்வளவு? 100 பைசா. கரெக்டா? 100 பைசா. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, 1 ரூபாய். 1 ரூபாய். இப்படியும் கேட்பாங்க. 12% பெர் ஆனம் கொடுத்துட்டு உங்களுக்கு 1 மாசம் கணக்கை கொடுத்துட்டு அசல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. the ratio of an amount invested and amount received. அப்படின்னா என்ன பார்த்தோம்? பிரின்சிபல். அமௌண்ட் இன்வெஸ்ட்னா அது பிரின்சிபல். அமௌண்ட் ரிசீவ்ட்னா வட்டி இதுவும் சேர்த்து. ஓகேவா? பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ தான் அமௌண்ட் ரிசீவ்டு. அதோட ரேஷியோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5:8. 5 வருஷத்துல அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எழுதிக்கலாமா? இது பிரின்சிபல், இது அமௌண்ட். பிரின்சிபல் எவ்வளோப்பா? 5, இது 8. கரெக்டா? எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. இப்போ பிரின்சிபலை நான் 100 மாத்திக்கிறேன். 100 மாத்திரம் என்னப்பா பண்ணணும்? இன்டூ 20. அப்ப இங்கேயும் 20 போடணுமா ரேஷியோவா? அப்ப 100 இங்க 160. 100 160. வட்டி எவ்வளோப்பா இருக்கு? வட்டி எவ்வளோ இருக்கு? 60% ஆயிருக்கு. கரெக்டா? வட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 60%. எத்தனை வருஷத்துல? 5 இயர்ஸ்ல. கரெக்டா? 5 இயர்ஸ்ல. அப்போ 1 வருஷத்துக்கு தான் நம்ம பார்ப்போம். 1 வருஷத்துக்கு எவ்வளோ? டிவைட் பை 5 போடுங்க. கேன்சல் பண்ணா 12%. 1 வருஷத்துக்கு அப்ப எவ்வளவு இருக்கும்? 12%. நெக்ஸ்ட் சம். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேக்குறாங்க. ஆனா என்ன ஆகுது? பிரின்சிபல் 9/4 மடங்கு ஆயிடுது 2 வருஷத்துல. A sum of money becomes 9/4 times in 2 years. இந்த 9/4 என்ன? கீழே இருக்கிறதா பிரின்சிபல். இந்த 4ன்றதான் பிரின்சிபல். ஓகே, எவ்வளவு பிரின்சிபலோட எவ்வளவு கூடி இருக்கு?
5 மடங்கு கூடியிருக்கு. ஸோ 5/4. 5/4. 5/4 வேல்யூ என்ன? 5/4 வேல்யூ என்னப்பா? 125. 1/4 25. அப்ப 5/4 125%. 125%. எத்தனை வருஷத்துல கூடியிருக்கு? 2 வருஷத்துல. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்கணும்? ஒரு வருஷத்துக்கு பார்க்கணும். அப்ப டிவைடட் பை 2 போடுங்க. கேன்சல் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 62.5%. 62.5%. அடுத்து சம்ம இங்கே அதேதான். ஒரு சம் ஆஃப் மணி 16/25 ஆஃப் த பிரின்சிபல். பிரின்சிபல் இருந்து 16/25 இருக்கு. அப்போ if the number of year is equal to the rate of interest, number of years rate of interest equal டாங்க. n equal to r ன்ட்டாங்க. அப்ப அதோட rate of interest என்ன அப்படி கேக்குறாங்க. இது நீங்க நார்மலா எப்படி போடுவாங்க? SI equal to PNR/100. SI என்ன? 16/25 of principal into P அடுத்து PNR/100. N R ஈக்குவலா? நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க, அதனால ஆர்னு வச்சுக்கிறேன். ஆர் இன்டூ ஆர் டிவைட் பை 100. அடுத்து கேன்சல் பண்ணலாமா? பி கேன்சல் ஆயிரும். ஆர் ஸ்கொயர் இருக்கும். 16/25 இன்ட்டு 100 1600/25 இருக்கும். இங்கே ஆர் ஸ்கொயர். இப்போ நமக்கு ஆர் தானே வேணும், ஸ்கொயர் ரூட் எடுங்க. 16க்கு 4 2 0 1 0 5. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 8%. இது சிம்பிளா இன்னொன்று மெத்தடில் சொல்கிறேன், ஷார்ட் இருக்குல்ல. இப்போ என்னும் ஆரும் ஈக்குவல், என்னும் ஆரும் ஈக்குவல் அப்படின்ட்டாங்கன்னா நம்ம எஸ்ஐ என்ன n இன்டூ ஆர்னு சொன்னோமா? அப்போ n ஆர் ஈக்குவல்னா ஆர் ஸ்கொயரா மாறிடுமா? இது ரெண்டும் ஆர்னு இருக்கும். அப்போ ஆர் ஸ்கொயரா மாறிடும். நமக்கு எஸ்ஐ எவ்வளோ? 16/25. 16/25 வேல்யூ என்னப்பா? 1/25னா 4. கரெக்டா? 1/25னா 4%. அப்ப 16/25னா எவ்வளோ? 64%. 64%. இப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? ஆருக்கு வந்து 8. ஆருக்கு வந்து 8. ஓகே, இதுதான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க எல்லாரும் போடுவாங்க. இந்த ரைட் சைடில் இருக்க ஷார்ட் இருக்கு. ஓகே, ஆர் ஸ்கொயர் 64, ஆர் வந்து 8. அந்த ஆறு என்ன ஈக்குவல்டா ஆர் ஸ்கொயர். அடுத்து இப்ப இங்க பாருங்க, இதுவும் அதே மாடல் தான். ஆனா இங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 8/25 times of the sum. ஆனா if the numbers of here is numerically half the rate of interest per annum. அதாவது n வந்து என்னன்னா அங்க வந்து டைரக்டா r ன்னு கொடுத்தாங்க. n வந்து r/2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. இங்கே அதே தான். ஓகேவா? என்ன இருக்கும்? அப்ப n இன்டூ ஆர். ஆர் என்ன? r/2. இங்க ஆர் இருக்கும். அப்படிதானே? அப்ப ஆர் ஸ்கொயர் பை 2 இருக்குமா? ஆர் ஸ்கொயர் பை 2. 8/25 ஓட வேல்யூ என்னப்பா? 1/25 4%. 8/25 32. இந்த 2 இங்க போகுமா? அப்ப ஆர் ஸ்கொயர் 64. அப்ப ஆர் என்ன இருக்கும்? 8%. ஆப்ஷன் பி. புரிஞ்சா? இது கரெக்டா பாத்துங்க. n ஈக்குவல் டு ஆரா இல்ல ஆஃப் த ரேட்டா ஆஃப் ஆரான்னு பாத்துங்க. நெக்ஸ்ட் சம். இங்க 800 ரூபான்ற ஒரு அமௌண்ட் 920 ரூபாய்க்கு மாறுது. எத்தனை வருஷத்துல? 3 வருஷத்துல மாறுது. அடுத்து அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்றாங்க? இன்க்ரீஸ் பண்றாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 3% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப எனக்கு அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா 800 ரூபான்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. எனக்கு 3 வருஷம் கழிச்சு 920 ரூபா கிடைக்குது. அப்போ நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% கூட்டினா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு முதல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனே தெரியாது, அதுல இருந்து கூட்டி இருக்கணும். அப்போ எஸ்ஐ எவ்வளவு? 120. எஸ்ஐ 120. 800ல 120 எவ்வளவு பர்சன்டேஜ்ப்பா? 15%. 3 வருஷம்ன்ற போது அப்போ ஒரு வருஷத்துக்கு 5% எடுத்திருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 5%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3% இன்க்ரீஸ் பண்ணா 8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்ப ஒரு வருஷத்துக்கு 8னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 24%. 800க்கு 24னா
192 வரும். 192. அப்ப 800 பிளஸ் 190 ஆட் பண்ணா 992 கிடைக்கும். இது நார்மலா ஒவ்வொருத்தவங்களா தனித்தனியா போட்டு வருவாங்க, ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி வருவாங்க. இதுக்கு இன்னொரு ட்ரிக் என்னன்னா, ஓகே, இப்ப ஒரு வருஷத்துக்கு 3% கூடுதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட அருமையே இதுல தான். எல்லா வருஷமும் ஒரே போல சீரா ஒரே போல தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வருஷம் 3னா அடுத்த வருஷம் 3 தான், அதுக்கு அடுத்த வருஷம் 3 தான், அதுக்கு அடுத்த வருஷம் 3 தான். வட்டி இந்த வருஷம் 100 ரூபா இருந்தா அடுத்த வருஷம் 100 ரூபா தான் இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் 100 ரூபா தான் இருக்கும். அந்த கான்செப்ட் வச்சு தான் போறோம். ஒரு வருஷத்துக்கு எனக்கு 3% கூடுனா அப்ப 3 வருஷத்துக்கு எவ்வளவு கூடி இருக்கும்? 9% கூடி இருக்கும். கரெக்டா? ஒரு வருஷத்துக்கு 3னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 9% கூடி இருக்கும். ஓகே, 800ல 9% எவ்வளோ? 800ல 9% எவ்வளோ? 72. 72 கரெக்டா? 800ல 9% எவ்வளோ? 72. ஒரு 10% 80, 1% 8, 9% 72. இந்த 72 ரூபா இந்த அமௌண்ட்ல இருந்தானே கூடி இருக்கும், கூட தானே செய்யுது. அப்ப 920ல 72 ரூபா கூடுது. அப்ப 992. 992. ஓகேவா? இப்ப குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். கூடுதுன்னா பிளஸ் பண்ணுங்க, குறையுதுன்னா அதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம். இங்க அருண் வந்து 5000 ரூபாய் பாலாஜி கொடுக்குறாப்புல 2 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அண்டுனா பிளஸ் போடணும்ப்பா. 3000 சார்லஸ் கொடுக்குறாரு 4 இயர்ஸ்க்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரெண்டு பேத்துக்கு ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, மொத்தமா எவ்வளவு வாங்குறாரு வட்டியா? 2200 ரூபா வாங்குறாரு. ஃப்ரம் ஆல் போத் ஆஃப் தம், ரெண்டுத்துல இருந்து சேர்த்து 2200 ரூபா எனக்கு கிடைக்குது. அப்போ என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க கேள்வி. போடலாமா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷனாவே பெருங்க, அதான் பெட்டர், ஈஸியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் 5000 இன்டூ 2 ஆர் தெரியாது டிவைட் பை 100. 100 என்ன சொன்னா பிளஸ், ரெண்டு பேர்த்தையும் சேர்த்துன்ற போது பிளஸ் தான். அடுத்து சார்லஸ் 3000 4 வருஷம் ஆர் டிவைட் பை 100 2200. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 0 0 இங்கேயும் 0 இங்கேயும் 0. 100 100 ஆர், இங்க 120 120 ஆர் ஈக்குவல் டு 2200. இங்க 220 ஆர் இருக்கு, இங்க 2200 இருக்கு. கேன்சல் பண்ணலாமா? இங்க 1 இங்க 10. ஸோ ஆர் வந்து எவ்வளோ? அப்போ 10%. ஆர் வந்து 10% இந்த சம்முக்கு. அடுத்து இந்த சம் பாருங்க. இந்த சம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாடல்ல ஒரு சம் பார்த்தோம். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு அமௌண்ட் எக்ஸ்னு ஒரு அமௌண்ட்டை 8% தனி வட்டியில இன்வெஸ்ட் பண்றாங்க. எவ்வளவு வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. அங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, சேம் இன்ட்ரெஸ்ட், அதே இன்ட்ரெஸ்ட் தான் ஒய்ன்ற ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. எவ்வளோ? 7.5%. எத்தனை வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கு. அப்ப எக்ஸ் ஒய்யோட ரேஷியோ கேட்கறாங்க, எக்ஸ் ஒய்யோட ரேஷியோ கேட்கறாங்க. போடலாமா நம்ம? சேம் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, ஓகே, இன்ட்ரெஸ்ட் என்னப்பா? என் இன்டூ ஆர் தானே, இன்ட்ரெஸ்ட் என் இன்டூ ஆர் தானே. இப்போ எக்ஸ் அந்த அமௌண்ட்டுக்கு என்ன எவ்வளோ? 5 வருஷம் இன்டூ 8 இன்டூ 8. அடுத்து இங்கிட்ட என்ன? ஒய்ன்ற அமௌண்ட்டு, அடுத்து 7.5, இங்க 6, இங்க 6. இப்போ 5 இன்டூ 8 எவ்வளோ? 40 எக்ஸ், இங்க 45 ஒய், 40x 45 ஒய். இப்போ இதுல எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 45, ஒய்யோட வேல்யூ 40. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 45, ஒய்யோட வேல்யூ 40. இப்போ கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 9:8. 9:8. ஸோ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. ஒன்றும் இப்போ கீழே டிவைட் பை 100 இருக்கும், இங்கேயும் பிஎன்ஆர் பை 100 அந்த ஃபார்முலா தான் போட்டிருக்கேன். பி டிவைட் பை 100, இந்த 100 கேன்சல் ஆயிரும். அதை எழுதாம எழுதியிருக்கேன், வேற எதுவும் இல்லை. இதுல இந்த எக்ஸ் ஒய் டிஃபரெண்ட் மாறுறது தான் உங்களுக்கு தெரியாதுன்னு எழுதுனேன் இந்த சம். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இந்த சம் கொஞ்சம் வேற மாடல். என்னன்னா
a certain sum is invested at simple interest at y% per annum. ஒரு குறிப்பிட்ட தொகையை y% வட்டியில 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதே அமௌண்ட் had it been அதே அமௌண்ட்டை நான் வந்து y plus 4% கொடுத்திருந்தா y plus 4% கொடுத்திருந்தா எனக்கு 4452 ரூபா அதிகமா கிடைச்சிருக்கும். 4452 ரூபா அதிகமா கிடைச்சிருக்கும். அப்ப சம் என்ன, அதாவது பிரின்சிபல் என்ன, அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஒரு அமௌண்ட்டை y% கொடுத்துருந்தோம்னா எனக்கு 3 வருஷத்துல ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும். அதே y plus 4% கொடுத்துருந்தோம்னா எனக்கு 4452 ரூபா கூட கிடைச்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த y% விட 4% அதிகமா கொடுத்துருக்கான். கரெக்டா, y% விட 4% அதிகமா கொடுத்துருக்கான். கரெக்டா சொல்லலாம், y% 3 வருஷத்துக்கு கொடுக்குறான். கரெக்டா, அதே இது y plus 4%. இதுல வரும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 4452 ரூபா அதிகமா கிடைக்குது. அப்ப இந்த y plus 4% எவ்வளோ, y plus 4% எவ்வளோ அதை முதல்ல கண்டுபிடிப்போம். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 4 இன்டூ இப்போ இதுக்கு எவ்வளவு வித்தியாசம், இதுக்கு எவ்வளவு வித்தியாசம், 4% தானே. 4% எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு. 4% எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு. கரெக்டா, இதுக்கு முன்னாடி ஒரு சம்ல பார்த்தோம் தெரியுமா, அந்த 800 900ன்றது 3%னா ஒவ்வொரு வருஷம் 3% வரும், 9%. அதே போல இந்த ஒய்க்கு y plus 4க்கும் 4%. ஓகே, ஒய்க்கு y plus 4க்கு எவ்வளவு வித்தியாசம், 4%. எத்தனை வருஷத்துக்கு வருது, 3.5 வருஷத்துக்கு வரணும். அப்போ 4 into 4.5% இல்லப்பா, 4 into 3.5% எவ்வளோ, 12 14% தான் 4452 ரூபா. 14% தான் 4452 ரூபா. நமக்கு அசல் கேட்கறாங்க, அசல் எவ்வளவு பர்சன்டேஜ், 100%. 100% எவ்வளோ, 100%. அதே போல இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரெசிப்ரோக்கலை மாற்றிக்கலாமா, 100/14 இன்டூ 4452 14 3 14 42 பேலன்ஸ் 1 25 மீதி 11 8 318. அப்போ 31,800 ரூபா. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்க, மறுபடியும் சொல்றேன், y%ன்ற ஒரு அமௌண்ட் ஒரு பர்சன்டேஜ்ல 3.5 வருஷம் தராங்க. அதே இது நான் வந்து y plus 4% கொடுத்திருந்தா எனக்கு 4452 ரூபா கூடுதலா கிடைக்கும். அப்ப yக்கும் y plus 4க்கும் 4% இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 3.5. ஓகேவா, அப்ப 4 இயர்ஸ்க்கு 4 into 3.5 14%. அந்த இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் எவ்வளோ, 4452 ரூபா. அப்ப 100% 31,800 ரூபா. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இந்த சம் வந்து போன கிளாஸ்ல பார்த்த மாடல் தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னா எத்தனை வருடம் ஆகும். ஓகே, will sum of money invested at 6% per annum simple interest increase its value by 40%. 6% வட்டியில நான் கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு அந்த அமௌண்ட் என்ன இருக்கணும், பிரின்சிபல் 40% அதிகமாக இருக்கணும். அது எத்தனை வருஷத்துல நடக்கும் அப்படின்றாங்க. அப்போ உனக்கு 100 ரூபான்றது எவ்வளவு பர்சன்டேஜ், 40% அதிகமாக. அப்போ 100ன்றது என்ன இருக்கணும், 140 ஆயிருக்கணும். கரெக்டா, 140 இருக்கும். எவ்வளோப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 40%. எவ்வளோ பர்சன்டேஜா போகணும், 6. 6 போல கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ண கிடைக்கும் 6. பேலன்ஸ் 4 இருக்கும், 4/6. மறுபடியும் இதை கேன்சல் பண்ண இருக்கும் 6 2/3%. 6 2/3%. ஸோ ஆப்ஷன் சி. இது போன கிளாஸ்லேயே பார்த்தோம். இந்த சம் பாருங்க, இதுல ஒரு சின்ன கொஸ்டின்ல ட்ரிக் பண்ணியிருப்பாங்க. In how many years least number of complete years a sum of money become more than 4 times of itself at the rate of interest 50%. அதாவது 100 400க்கு மேல போயிருக்கணும். ஓகே, அதான் more than 4 times of itself. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50% இருந்தா எத்தனை வருஷம் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. இப்ப 100 4 டைம் ஆஃப் இட்செல்ஃப்னா என்னப்பா, 400. இதுக்கு எவ்வளவு ஆயிருக்கும், நடுவில் 300 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட், 50. இப்போ 50 கேஷ் பண்ண என்ன கிடைக்கும், 6 இயர்ஸ் கிடைக்குது. 6 இயர்ஸ் கிடைக்குது. ஆனா என்ன சொல்லிருக்காங்க, how many years at least number of complete years become more than.
மோர் தென் 400க்கு மேல கொஞ்சமா தான் இருக்கும். 400க்கு மேல கொஞ்சமே 6 வருஷம்ன்றது கம்ப்ளீட்டட் இயர்ஸ். அப்ப 400க்கு மேலன்றது இன்னும் ஒரு வருஷம் ஆயிருக்கும். அப்ப பிளஸ் 1 இயர். ஆப்ஷன் பி 7 இயர். ஆப்ஷன் பி 7 இயர். ஓகேவா? மோர் தென்றதுனால 6 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 400க்கு மேல கொஞ்சமா போயிருக்கணும். அப்ப இன்னொரு ஒரு வருஷம் ஆயிருக்கும். ஸோ 7 இயர்ஸ். அடுத்து a certain sum becomes 3 times. ஒரு 3 மடங்கு ஆகுது. எத்தனை வருஷத்துல? 10 வருஷத்துல ஆகுது. எஸ்ஐல அதே எஸ்ஐல 10 மடங்கு ஆயிருக்கணும். 10 மடங்கு ஆயிருக்கும். அதாவது சேம் எஸ்ஐல அதே 10 மடங்கு ஆச்சுன்னா எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. 10 மடங்கா அதே எத்தனை வருஷம் ஆகும்? இப்போ ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் வந்து 300 ரூபாய் ஆகுது. 3 டைம்ஸ் தானே. இப்போ மேல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதானே எழுதுவோம். 200 கீழே எத்தனை வருஷத்துல ஆகுது? 10 வருஷத்துல ஆகுது. அப்ப அடிச்சோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% தெரிஞ்சிருச்சு. 20% தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும்? அடுத்து அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தானே இருக்கணும்னாங்க. 100ன்றது 10 மடங்குன்னா எவ்வளோ? 1000. 1000 இருக்கணும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 900. ஓகே. அப்ப எத்தனை வருஷம் தானே கேட்குறாங்க. அப்போ 20 கீழே போடுங்க. கேன்சல் பண்ண எவ்வளோ கிடைக்குது? 45. அப்போ n வந்து 45 இயர்ஸ்ல 10 மடங்கு ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. இது எப்படி 200 கீழே 10 போறேன்னு போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். அதை பார்த்துக்குங்க. அடுத்து இந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான சம்பா. ஏன்னா கொஞ்சம் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். a certain sum was invested to simple interest. ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பிரின்சிபலை இன்வெஸ்ட் பண்றாங்க. the amount என்ன? அமௌண்ட்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே. amount to which had grown 5 years wasனால ஈக்குவல் டு தான் அர்த்தம். 5 வருஷத்துல என்ன ஆகுது? 1/4 டைம்ஸ் ஆகுது. 1/4 டைம்ஸ் ஆயிடுது. the amount to which it had grown in 3 years. the percentage of interest கேட்குறாங்க. ஓகே. என்னன்னா 5 வருஷத்துல எனக்கு எவ்வளோ ஆகுது? 3 வருஷம் அமௌண்ட் கிடைக்கும்ல ஒரு அமௌண்ட். அதை விட எனக்கு 1/4 டைம்ஸ் ஆகுது. அதாவது 1/4 டைம்ஸா 5/4 டைம்ஸ் ஆகிக்கலாம். 5/4 டைம்ஸ் ஆகுது. 3 வருஷத்துல கிடைக்கிற அமௌண்ட்டை விட எனக்கு 5/4 மடங்கு அதிகம் கிடைக்குதுன்றாங்க. இப்போ இதை எழுதலாமா ஈக்குவேஷன் டைப்ல? முதல் 5 வருஷத்துக்கு 100ன்றது பிரின்சிபல். கரெக்டா? 100ன்றது பிரின்சிபல். இன்ட்ரெஸ்ட் என்னப்பா? n × r. அப்போ 5. எனக்கு r என்னன்னு தெரியாது. அதனால இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு எஸ் ஈக்குவல் டு 5/4 மடங்கா ஆகுது. 5/4 மடங்கு எத்தனை வருஷத்துக்கு ஆகுது? 3 வருஷத்துக்கு. ஓகேவா? இங்கேயும் ஒரு பிரின்சிபல் இருக்கும். 100 பிளஸ் 3. அந்த இன்ட்ரெஸ்டும் தெரியாது. எக்ஸ். ஓகே. ஸோ 100 பிளஸ் 5x இங்க 100 பிளஸ் 3x 5/4 மடங்கு ஆயிருக்கு. இப்போ இதை சிம்பிளை பண்ணலாமா? இந்த 4 இங்கிட்ட வந்தா என்ன ஆகும்? 400 பிளஸ் 20x 500 பிளஸ் 15x. இந்த 15x இங்கிட்டு வந்தா 5x. இது அங்கிட்டு போனா 100. ஸோ x ஈக்குவல் டு 20%. x ஈக்குவல் டு 20%. ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இங்க பாருங்க. பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகே. அசலுக்கும் தொகைக்கும் ரேஷியோ வந்து 5:6. அது வந்து என்ன ஆகுது? சர்டன் டைம். எந்த டைம்னு நமக்கு சொல்லல. சர்டன் டைம் இட் வில் பிகம் 4/7 மாறிடுது. ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷம் கழிச்சு 4/7 மாறிடுது. அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் போறதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்த சம் போட்டுட்டு இந்த சம் வருவோம். அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா புரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சம் ஆஃப் மணி வந்து 6200 ரூபாய் ஆகுது. எத்தனை வருஷத்துல? 2 வருஷத்துல. இங்க 6800 ரூபாய் ஆகுது. 3 வருஷத்துல 6800 ரூபாய் ஆகுது. அதோட பிரின்சிபல் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அசல் என்ன? வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2 வருஷத்துல 6200 மாறுது. 3 வருஷத்துல 6800 மாறுது. அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளோப்பா இருக்கு? ஒரு வருஷத்துல எவ்வளவு கூடி இருக்கு? 600 ரூபாய் கூடி இருக்கு. கரெக்டா? ஒரு வருஷத்துல 600 ரூபாய் கூடி இருக்கு. அப்போ 2 வருஷத்துல எவ்வளவு கூடி இருக்கும்? மறுபடியும் ஒரு 600 ரூபாய் தான். ஓகே. அப்போ மொத்தம் 2 வருஷத்துல 1200 ரூபாய் கூடி இருக்கும். வட்டி 2 வருஷத்துல மொத்தம் எவ்வளவு கூடி இருக்கும்? 1200 ரூபாய் கூடி இருக்கும். அப்ப இந்த 2 வருஷத்துல 1200 ரூபாய் கூடி இருக்குன்னா அது கழிச்சோம்னா நமக்கு பிரின்சிபல் கிடைக்குமா? அது கழிச்சோம்னா நமக்கு பிரின்சிபல் கிடைக்குமா? அப்ப பிரின்சிபல் எவ்வளோ? 5000. ஏன்னா
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறாது. ஓகே, என்னது மாறாது, எல்லா வருஷமும் சேமாக தான் வரும். அதனால அதன்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 600, 2 வருஷத்துக்கு 1200 கழிச்சோம்னா பிரின்சிபல் 5000 கிடைச்சிச்சு. இப்போ 5000த்துல 600 எவ்வளோ பர்சன்டேஜ்? 5000த்துல 600 எவ்வளோ பர்சன்டேஜ்? 10% 500, 12% தான் 6. கரெக்டா? 10% 500, 12% தான் 600. ஸோ ஆப்ஷன் பி 12% அண்ட் 5000. இப்போ இந்த சம்மாங்க. இந்த சம்ல பாருங்க 5, 6 இருக்கு. பிரின்சிபல் அமௌண்ட் 5, 6 இருக்கு. எவ்வளோ? ஒரு சர்டன் டைம் தான் சொல்லியிருக்கேன், எவ்வளோ டைம்னு சொல்லலை. ஓகே, டைம் நமக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ண கிடையாது, எவ்வளோ டைம்னு சொல்ல. அது என்னவாகுது? 4, 7ன்னு மாறிடுது. கரெக்டா? என்ன வருது? 4, 7ன்னு மாறிடுது. கீழே இல்லை. இப்போ 5, 6 இதே போல ரேஷியல் இன்னொரு டைம் ஒரு தடவை பார்த்தோம் தெரியுமா? 5, 8 இருக்கும், அதை நான் 100 மாற்றிக்கிறேன். அதே போல மாற்றுங்க. இன்ட்டு 20 போட்டால் 100 ஆகும், இங்கேயும் 20 போட்டால் 100 ஆகும். அப்போ 100 120. அடுத்து 4, 7 தானே மாறுது. இப்போ இதையும் 100 மாற்றுங்க. 4 × 25 போட்டால் 100, 7 × 25 போட்டால் 135. அப்போ 100 175. ஓகேவா? இது ரெண்டுக்கும் 100 120 மாறி இருக்கு. அடுத்து சில வருஷம், எத்தனை வருஷம் கழிச்சு? 5 வருஷம் கழிச்சு. கரெக்டா? சொல்லியிருந்தாங்க கொஸ்டின்ல 5 வருஷம் கழிச்சு 100 175 மாறுது. இப்போ வட்டி எவ்வளோப்பா கூடி இருக்கு? 120க்கு 175க்கு வட்டி எவ்வளோ கூடி இருக்கு? 55. 55 கூடி இருக்கா? 120க்கு 175க்கு எவ்வளோ கூடி இருக்கு? 55. அப்போ 5 வருஷத்துக்கு பார்க்கணுமா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு? அப்போ 55 5 வருஷத்துக்கு கூடி இருக்குன்னா ஒரு வருஷத்துக்குன்ற போது டிவைட் பை 5 போடுவோம். கேன்சல் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 11%. 11%. ஆப்ஷன் ஏ இந்த சம்முக்கு. ஓகேவா? இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் முடியுதுப்பா. ஹோப்ஃபுல்லி நீங்க வந்து நிறைய புது புது மாடல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க ஏதாவது புதுசாக ஏதாவது கத்துக்கிட்டீங்க, அதாவது நீங்க இதுவரைக்கும் கத்துக்கிட்டதுல புதுசாக ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா அதை தயவுசெய்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டாகவும் இருக்கும். நிறைய வித்தியாசமான மாடலு ட்ரிக்கியா இருக்க சம்ஸ்லாம் கொண்டு வர எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க தான் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும். லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்க. எந்த சம் உங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இது மட்டும்தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்கறது. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல காம்பவுண்டர்ஸ்ல பார்ப்போம். இதோட அடுத்தடுத்த மாடல்லாம் வரணும், டெஸ்ட் பேட்ச்ல தான் இருக்கும். இது பேசிக்கான மாடல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.